மகாராஷ்டிரா மாநிலத்தில் உள்ள அவுரங்கசீபின் கல்லறையை அகற்ற வலியுறுத்தி நாக்பூர் மஹால் பகுதியில் உள்ள சத்ரபதி சிவாஜி சிலை அருகே பஜ்ரங் தள் உறுப்பினர்கள் போராட்டம் நடத்தினர். அப்போது போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் இஸ்லாமியர்களின் புனித நூலான குரானை எரித்ததாக செய்திகள் பரவின. இதுகுறித்து வீடியோக்கள் சமூக ஊடகங்களில் பரவியது. இது இஸ்லாமியர்களிடையே சீற்றத்தை ஏற்படுத்தியது. இதைத் தொடர்ந்து மஹால், கோட்வாலி, கணேஷ் பேத் மற்றும் சித்தன்விஸ் பூங்கா உள்ளிட்ட நகரின் பல்வேறு பகுதிகளில் ஏராளமான இஸ்லாமியர்கள் கூடி போராட்டம் நடத்தினர். சிட்னி பூங்கா மற்றும் மஹால் பகுதிகளில் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் திடீரென வன்முறையில் இறங்கினர். அவர்களின் பாதுகாப்புக்கு வந்த போலீசார் மீது கற்களை வீசினர். வாகனங்களுக்கு தீ வைத்தனர். இதனால் அப்பகுதியில் வன்முறை வெடித்தது. நாக்பூரில் வன்முறை வெடித்துள்ள நிலையில் அங்கு 144 தடை உத்தரவு அமல்படுத்தப்பட்டது. இதனையடுத்து போலீசார் கண்ணீர் புகை குண்டுகளை வீசியும் தடியடி நடத்தியும் கலவரத்தில் ஈடுபட்டவர்களை அங்கிருந்து கலைத்தனர். இதில் 4 பேர் காயமடைந்தனர். இதேபோல கோட்வாலி மற்றும் கணேஷ் பேத் பகுதியில் வன்முறையும் ஏற்பட்டது. இந்த சம்பவங்கள் காரணமாக நாக்பூரில் பதற்றமான சூழ்நிலை நிலவுகிறது. இதையடுத்து அங்கு போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர். இதற்கிடையே பஜ்ரங் தள் நிர்வாகிகள் தங்கள் மீது சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டுகளை மறுத்துள்ளனர். தாங்கள் ஆர்ப்பாட்டத்தில் அவுரங்கசீபின் உருவபொம்மையை மட்டுமே எரித்ததாக அவர்கள் கூறியுள்ளனர். இந்த நிலையில் நாக்பூரில் வன்முறை ஏற்பட்டதை அடுத்து அனைவரும் அமைதி காக்க மகாராஷ்டிர முதல்வர் தேவேந்திர பட்னாவிஸ் கோரிக்கை விடுத்துள்ளார். நாக்பூரில் நிலைமையை கட்டுக்குள் கொண்டுவர 144 தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. மேலும் வதந்தி பரவியதே வன்முறை சம்பவங்களுக்கு காரணம் என மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி கூறியுள்ளார்.